அவர் தவறுதலாக பேசினாலும் அது தவறு தான். பெண்களை பற்றி தவறுதலாக பேசுகிறோம், அதனால தான் கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கைது பண்ணால் உடனே ரிலீஸ் பண்ணலாமோ? அதுக்கு சட்டம் இடம் கொடுக்குதா என்னுடைய கேள்வி. அவர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணிட்டு எந்த அடிப்படையில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க? அப்போ சட்டம் மாறுமா? சட்ட விதிகள் மாறுமா? பணக்காரருக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டமா? இல்லை அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம், அரசியல் இல்லாதவருக்கு ஒரு சட்டமா? சசிகலாவையும் அண்ணன் எடப்பாடியும் பயங்கரமாக பேசுனாங்கன்னு சொன்னீங்க. அப்போ அந்த அரசு அவங்க பேசுறவங்களை கைது பண்ணல. அந்த துணிச்சல் இன்னைக்கு விஜய்க்கு வந்திருக்கு. ஜெயலலிதா துணிச்சல் கிடையாது. இப்போ அந்த ராஜபாளையத்தில் ஒரு மந்திரியை பத்தி கண்ணாப்பண்ணான்னு பேசுறாள், அவளை என்ன செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க பச்சையா கொச்சையா பேசுது. எந்த செக்ஷன்ல நீங்க அந்த அம்மா அரெஸ்ட் பண்றீங்க? கவர்மெண்ட் உங்க மந்திரினா நீங்க என்னெல்லாம் பேசலாம், உங்களை கைது பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லையா? எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டைப்ஸ்க்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை வேற இதுக்கு பயன்படுத்துறது உண்மை. அதில் எந்த மாற்றுக்கிறது. நானே நிறைய நான் போன கவர்மெண்ட்ல பண்ணதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் சினிமா முகத்தில் உள்ளவங்க, சினிமா ஆக்டர்ஸ், சினிமா நடிப்பு, சினிமா கதை எழுதுறவன். இந்த கதை எழுதிட்டு இருக்க வேண்டியதான். நான் பிறந்த சாதி இருக்கு, எனக்கு பிறந்த குலம் இருக்குது, பிறந்த அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நீங்க எதுக்கு அடையாளப்படுத்துறீங்க தலித்துன்னு சொல்லி? எந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில டாக்டர் கிருஷ்ணசாமி ஊர்வலம் நடத்தி அங்க ஒரு 17 பேர் செத்தாங்களோ, செத்த மறுகணமே அவரோட கூட்டணி வச்சு எலெக்ஷன் நின்னாரு. நானும் டாக்டர் ராமதாசும் மதுரையில் போட்டோம். அப்போ 5 லட்சம் பேரை கூப்பிட்டோம். பள்ளர் பள்ளியர் ஒற்றுமை மாநாடு, பள்ளர் பள்ளியர், அது தேவேந்திர குல வேளாண் வன்னியர் ஒற்றுமை மாநாடு. எங்களை கொண்டு போய் எச்சில் சேர்த்தாங்க. அவங்கள சேர்க்கலையே. நாங்கள் 2 அண்ணன் தம்பி தான். இல்லை அதுல எந்த மாற்றுக்கிறது? நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி தான். இப்போ வரைக்கும் அண்ணன் சங்கரசுபடிய பையன் இறந்ததுக்கு சிபிஐ வழக்கு போட்டு அவர் கோர்ட்டு மூலமா ஆர்டர் வாங்கி சிபிஐக்கு கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் அவருடைய ரிசல்ட் என்ன? ஆண்டுகள் எத்தனை வருஷம் ஆச்சு? 15-20 வருஷம் ஆச்சு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் உயர் திரு ஜான் பாண்டியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, சட்டசபைக்குள்ள உதயநிதி எதிர்கொள்ள முடியாததுனால விஜய் அவர்கள் ஒரு நாள் முன்னாடியே கைது செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. தாவேக்காவினர் என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் வாயை திறந்து பேசினாலே எதிர்கட்சிகள் பயந்து ஓடுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 100 நாட்களை நெருங்க இருக்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? கைது என்பது தேவையற்ற ஒன்று. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் எதுக்கு கைது பண்ணாங்க, எதுக்கு விடுதலை பண்ணாங்க நமக்கே சொல்ல தெரியல. அவர் தவறுதலாக பேசினாலும் அது தவறு தான். பெண்களை பற்றி தவறுதலாக பேசுகிறோம், அதனால தான் கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கைது பண்ணால் உடனே ரிலீஸ் பண்ணலாமோ? அதுக்கு சட்டம் இடம் கொடுக்குதா என்னுடைய கேள்வி. இப்போ இதே தான் நம்ம விளாத்திக்குளம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பேசினார்னு சொன்னே அரெஸ்ட் பண்ணி 1 வாரம் 10 நாள் ரிமாண்ட் பண்ணீங்க. அந்த வழக்குக்கு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணிட்டு எந்த அடிப்படையில் நீங்க ரிலீஸ் பண்றீங்க? அப்போ சட்டம் மாறுமா? சட்ட விதிகள் மாறுமா? பணக்காரருக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டமா? இல்லை அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம், அரசியல் இல்லாதவருக்கு ஒரு சட்டமா? இது நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும். இதை நான் ஏற்றுக்கொள்ள பக்குவத்தில் இல்லை. அவளை கைது பண்ணது தவறு, அதை நான் முழுமையா சொல்றேன். இந்த சூழலில் நான் இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தை வச்சுட்டு நேற்று கைது பண்ணிட்டு உடனே ரிலீஸ் பண்ணதுக்கு என்னத்துக்கு கைது பண்ணணும் அவசியமே இல்லை. என்னைக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து அவங்களெல்லாம் திட்டாத எதிர்கட்சிகள் இருக்கா? எந்த எதிர்கட்சி தலைவர்களையாவது அந்த அன்றைய முதல்வர்கள், புரட்சி தலைவர் அம்மா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், யாரையும் கைது பண்ணிக்கானா கிடையாது. அவங்க பேசுறாங்கன்னா இவங்க கவுண்டர் பண்ணுவாங்க. கைது என்ற நடவடிக்கை எனக்கு புதுசா தெரியுது. இது வரைக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் திட்டினாலோ முதலமைச்சர் பேசுறாலோ பேச்சுரிமை உண்டு, பேசுவதற்கு பல தன்மைகளும் உண்டு. ஒரு வழக்கு போடுறது, உடனே கோர்ட் மூலமா ரிலீஸ் பண்றது, அப்புறம் ஒரு அப்பாவி பேசுறானா அவனை பிடிச்சி உள்ள போடுறது, சட்டமும் சரியாக செயல்படவில்லை. அதே மாதிரி திட்டமிட்டு அவரை கைது பண்ண தவறு. அந்த இது தேவையில்லாத ஒன்று என்று நான் கருதுகிறேன். ஆனா தாவேக்கா தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ரொம்ப வரம்பு மீறி பேசுறாரு, பெண்கள் குறித்து அவதூறா பேசுறாரு. கடந்த காலங்களில் எடப்பாடி அவர்களையும் சசிகலா அவர்களையுமே ரொம்ப கொச்சையான முறையெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை கைது பண்ணலையே. இனி அவங்க தான் சொல்றாங்க, சசிகலாவையும் அண்ணன் எடப்பாடியும் பயங்கரமா பேசுனாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த அரசு அவங்க பேசுறவங்களை கைது பண்ணல. அந்த துணிச்சல் இன்னைக்கு விஜய்க்கு வந்திருக்கு. ஜெயலலிதா துணிச்சல் கிடையாது.
இயலாமைன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஏன் துணிச்சல் எதுக்கு? நல்ல ஆட்சி, நாங்கெல்லாம் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஆட்சி கொடுப்பீங்க, ஒரு 6 மாசம் வரைக்கும் பொறுக்குன்றீங்க, நாங்கெல்லாம் பொறுமையா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காண்டி வாரம் போறோம் மேடையில் பேசுறவங்களாம் பிடிச்சி உள்ள போடுவீங்களா? இது தப்பா இல்லையா? என் முன்னுவாரம் இல்லையா? இப்போ அந்த ராஜபாளையத்தில் ஒரு மந்திரியை பத்தி கண்ணாப்பண்ணான்னு பேசுறாள், அவளை என்ன செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க? நான் கேட்கிறேன். ஜெகதீஸ்வரின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேரு. அந்த அம்மா வந்து வீடியோவில பேசுது, பச்சையா கொச்சையா பேசுது. எந்த செக்ஷன்ல நீங்க அந்த அம்மா அரெஸ்ட் பண்றீங்க? உங்க கவர்மெண்ட், உங்க மந்திரினா நீங்க என்னெல்லாம் பேசலாம், உங்களை கைது பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லையா? அப்ப சட்டம் எங்க வேணாலும் வளைஞ்சு கொடுக்குமா? தவறா இல்லையா? யார் செய்தாலும் தவறு தான். நீங்க செஞ்சாலும் தவறு தான், நான் செஞ்சாலும் தவறு தான். அவங்கள என்ன பண்ணீங்க, நடவடிக்கை எடுத்தீங்க? யூடியூப்ல போட்டு எல்லாம் கேட்கறாங்க, பச்சையா பேசலாம். அது ஒரு பொம்பளை பிள்ளை கொச்சையா பேசுறத நான் இப்பதான் கேட்கிறேன். அது நாட் குட். அதுக்கு நீங்க இந்த முதலமைச்சரியா நடவடிக்கை எடுக்கல? உங்களுக்கு பயமா இல்ல? என்ன அர்த்தம்? அப்போ சட்டம் எல்லாருக்கும் இல்லைங்கிறத நான் சொல்றேன். சட்டம் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை நீதிமன்றம் கொடுக்குதோ என்ற மக்கள்கிட்ட அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா மார்க்கண்டேயனை கைது பண்ணீங்க, அவரு அனிதாசனை பேசுறாரு கைது பண்றீங்க, அவங்கள சிறைக்கு அனுப்புறீங்க, அனிதா வெளியில விடுறீங்க, சகோதரர் உதயநிதி ஸ்டாலினை வெளியில விடுறீங்க, மார்க்கெட்டை பிடிச்சி உள்ள போடுறீங்க. இவர் பேசுறதும் உண்மை, அவர் பேசுறதும் உண்மையா இருந்தால், சட்டம் செக்ஷன் எல்லாம் உண்மையா இருந்தால், இவங்களை மட்டும் எப்படி விடுவதற்கு உங்களுக்கு பவர் இருக்குன்னு கேட்கிறேன். தப்பா இல்லையா? சட்டம் என்பது ஆளுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை நீதிமன்றம் செயல்படுதா என்ற கேள்விக்குறி மக்களிடத்தில் இருப்பதை நான் கேட்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் தினமும் பேசுறாரு, வெகு விரைவில் திமுக ஆட்சிக்கு வந்துரும் அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்குள்ள வருவாங்க அப்படின்னு பேசுறாங்க. தாவேக அமைச்சர்கள் சிடிஆர் நிர்மல்குமார்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்பவும் இந்த நிமிஷம் கூட திமுக அண்ணா திமுக கூட்டணி அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. இன்னமும் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அதனால என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். 2 பேரு எதிர்கட்சியா இருந்தவங்க நண்பராக தப்பு. இவங்களுக்கு என்ன பயம்? சேர்ந்தா நல்லது தானே. ஆட்சி மக்களுக்கு நல்லாட்சி வேணுங்கிற ஒண்ணு குறிக்கோள் தானே தவிர, யார் சேர்ந்தா என்ன யாரு சேரலாம் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறேன். சேரட்டுமே, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வட துருவம் தென் துருவம் சேர்ந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே, தப்பு இல்லையே. சேரதுனால நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க? நீங்க நல்லாட்சியை கொடுங்க. அதைத்தான் குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. தாவேகா எம்எல்ஏக்களுக்கு தலா 50 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே நான் திருப்பி கேட்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு 6 பேர் ரிசைன்மெண்ட் போனாங்களே, அவங்க எல்லாம் பணம் வாங்கினாங்களா வாங்கலையான்னு அவங்க யாராலும் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், எதுக்காக ரிசைன் பண்ணாங்க? மக்கள் பிரதிநிதி பணம் வாங்காம ரிசைன் பண்ண முடியுமா? சொல்லுங்க. பணம் வாங்கிட்டு தான் ரிசைன் பண்ணிக்கிங்க, அப்ப நீங்க கொடுத்துருப்பீங்கல்ல. இது மக்களுடைய கேள்வி, என்னுடைய கேள்வி மட்டும் நினைக்காங்க. மக்களுடைய கேள்வி அதுதான். அந்த 3 பேர் எதுக்காக முதல்ல 3 பேர் போனாங்கல்ல, அவங்க எதுக்காக அப்படி போனாங்க? என்ன காரணம்? நீங்க எதுக்கு அவங்கள சேர்த்துக்கிட்டீங்க? அது போக அதிமுக ஆட்சியில் இருந்த விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் மற்றவங்க எல்லாம் போய் ரிசைன்மெண்ட் போறாங்க. எத்தனை லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க. அம்மா பீடுல இருந்து மந்திரியா இருந்து பணம் 10 லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காங்க. ஈவன் செங்கோட்டை அண்ணன் வரைக்கும் அவங்கெல்லாம் நீங்க சேர்த்திருக்கீங்க. எப்படி தூய சக்தியா நீங்க வருவீங்க? அவங்களும் பெரிய கொள்ளக்காரங்க தான் நீங்க சேர்த்திருக்கீங்க. நல்லவங்களை சேர்க்கலையே நீங்க. மக்களை சேர்க்கிறீங்க, மக்கள் பாக்குறீங்க, மக்கள் செயல்படுறதுக்கு பாக்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். இவங்கெல்லாம் யாருங்கிறேன். இல்ல, அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் எங்க ஆட்சி தூய ஆட்சியே தொடரும், கடந்த காலங்களில் போடப்பட்ட டெண்டர்களை நாங்க ரத்து செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சட்டசபையில் கூட பேசியிருக்கிறாங்க. ஏன் கோரிக்கைகளை பூரா மூணவங்க இப்ப இருக்கிற உங்களோட சேர்ந்த மந்திரிகளுடைய கோரிக்கை ஏன் மூடல? எக்ஸ் மந்திரி ஏன் மூடல? விஜயபாஸ்கர் பெரிய கோரிலாம் ஓடிட்டு இருக்குல்ல, அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறது உங்கள்கிட்ட வந்து சேர்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. அது தப்பு இல்லையா? யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்கள ஏன் நடவடிக்கை, அவங்க மேல வழக்கு இருக்கு. அவங்க தூய சக்தியா? நான் கேட்கறேன், தூய சக்தியான்னு கேட்கிறேன். வழக்கு இருக்கு. வரவங்கெல்லாம் வாங்கன்னு இணைச்சிட்டு போறீங்க, என்ன காரணம்? அதுக்கு திமுகவும் ஏடிக்கும் ஒன்னா சேரு, அதனால போறோம். இது பொய்யா நொண்டி சாக்கு. நொண்டி கழுதைக்கு சறுக்குறது சாக்கு, நம்ம நொண்டி சாக்கு. இந்த சாக்கெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். இவங்க அந்த பணத்தை சேவ் பண்ணதுக்காக வேண்டி அவரு நம்முடைய முதலமைச்சர்கிட்ட இன்னைக்கு வந்து இணைகிறாங்க. முதலமைச்சர் தான் அதை உண்மையா இவர் சரியானவங்களா இல்லையான்னு அவங்க தான் கண்காணிக்கணும். இதை நான் சொல்ல முடியாது. அவர் கையில கண்ட்ரோல் இருக்கு. அவர் தான் ஆப்ரேட்டர், அவர் தான் கவர்மெண்ட் சிஎம். அவங்க தான் முடிவு எடுக்கணும். எதுக்கு அவங்க வந்து சிறையிறாங்கிறத யோசிக்கணும். நல்லாட்சி வேணா இந்த மாதிரி ஒரு லஞ்ச லாவணியம் பெற்று பல லட்சம் கோடிகள் கொள்ளையடிச்ச கும்பல நீங்க தாவாக்கால சேர்ப்பதனால் தாவாக்கு அழிவே தவிர பிரகாசம் கிடையாது. அது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் கட்சிக்கு வேணும், செங்கோட்டையன் மாதிரியான முகங்கள் தேவை, அப்படியே அவங்க யோசிச்சிருக்கலாம்ல.
ஏன் அப்போ மு.க. ஸ்டாலினை சேர்த்துக்கங்க, எடப்பாடி சேர்த்துக்க, அவங்களாம் ரொம்ப சீனியர்ல. என்னங்க நாகரிகமான பேச்சு? சீனியர் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஆட்சி வைக்கிறீங்க? சீனியர் வச்சுக்கிட்டா வந்தாங்க. எடப்பாடி முதல்ல முதலமைச்சர் அவர் சீனியர் தான். அவருக்கு ஆட்சியை பத்தி என்ன தெரியும்? ஆட்சி ஆள்வதற்கு தகுதி படைத்தது மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நீங்க ஆட்சி ஆள்றீங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இன்னைக்கு உங்களை விரும்பி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த விஷப்பாம்புகளை விஷக்கிருமிகளை ஏன் சேர்க்கிறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. அவங்களாம் ஏன் சேர்க்கிறீங்க? விஷக்கிருமிகள். அவங்க விஷக்கிருமிகளை நீங்க சேர்க்காதங்கன்னு நான் சொல்றேன். நீங்க தூய ஆட்சியை கொண்டு வாங்க, மக்களுடைய ஆட்சியை கொண்டு வாங்க. இவங்க எல்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு மைனஸ், பிளஸ் மட்டும் கனவு கட்டுறாங்க. தாவேக்காவுக்கு மைனஸ். அதிமுக தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுக்கு சரிவுதான். அவர் செய்த தவறுதான். அவர் யாருமே வேண்டாம், எனக்கு நான் தான் அவர் சொல்றதுடைய தான் என்ற அகம் யாரையும் அழித்து விடும். தெரியுமில்ல? தான் என்றால் அழிச்சு விடும். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். யாருமே தாழ்த்த மாட்டான். நாங்கிற ஆங்காரம் இருந்துச்சுன்னா அழிஞ்சு போவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தாவாக்கால தாங்குற ஆங்காரம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு சில மந்திரிகள் தாங்கிற திமிரில பேசுறாங்க, தப்புன்னு சொல்றேன். அது வேண்டான்னு சொல்றேன். அவங்க தான் திருத்திக்கணும், முதலமைச்சர் தான் திருத்தணும். திருத்தம்னா மீண்டும் மக்கள் மாற்றுவாங்க. மக்கள்கிட்ட தான் ஓட்டு இருக்கு, போனாலும் என்னைக்கு வேணாலும் மாற்றுவாங்க. சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளவு நல்லது ஆந்திராவுக்கு செஞ்சவரை தூக்கி எறியலையா? அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி வந்தாரு, அவரை தூக்கி இல்லாமல் ஆக்கிட்டாங்கல்ல, அடுத்த அவரை கொண்டு வந்தாங்களா? அதே மாதிரி ஆட்சிகள் மாறும். அதனால மக்கள் கையில இருக்கு ஓட்டு. அதனால நீங்க உஷாரா இருந்துக்காங்க. இந்த மாதிரி விஷக்கிருமிகளை சேர்றதுனால் தாவாவுக்கு சரிவு என்பதை தான் நான் சொல்றேன். நீங்க கடந்த காலம் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிறது சமூக நலத்துறை அப்படின்னு தாவேக அரசு மாத்திருக்கிறாங்க. அதுல திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாரு, வன்னியரசு அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. நீங்க அந்த பேர் மாற்றம் சரின்னு நினைக்கிறீங்களா? நான் பேர் மாற்றம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், சரின்னு தான் சொல்லுவேன். சமூக நலத்துறை என்பது நல்லது தானே, ஒரு பொதுவான ஒரு கருத்து தானே, அது நல்லதுதான். என்ன கேட்டால் வச்சு எதுக்கு ஆதி திராவிடர் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கொடுக்கிறது ஆதி திராவிடர். ஆதி திராவிடர் நலத்துறைன்னு சொன்னாலே இவன் எஸ்சி நலத்துறைன்னு சொல்றான். சமூக நலத்துறைனா எல்லாருமே ஒன்னா சேர்றாங்களா, அதனால நல்லதுதான் நான் சொல்றேன். தமிழக மக்கள் முன்னேற்றம் பாராட்டுகிறது. சமூக நலத்துறை என்பது சரி. கடந்த திமுக ஆட்சியில ஒரு குற்றச்சாட்டு வந்தது, இந்த எஸ்சி எஸ்டி நிதியை மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்க, பொது திட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரும் அதை சொல்லி அதை சரி செய்யுங்க, அதை கவனம் செலுத்துங்க, வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன். ஏன்னா தொன்று தொட்டு கலைஞர் ஆட்சியில இருந்து அம்மா ஆட்சியில இருந்து எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டைப்ஸ்க்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை வேற இதுக்கு பயன்படுத்துறது உண்மை. அதில் எந்த மாற்றுக்கிறது. நானே நிறைய நான் போன கவர்மெண்ட்ல பண்ணதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் யாரும் செவி சாய்ப்பது கிடையாது. செவடங்காயில சங்குன கதை தான். இப்போ முதலமைச்சர் விஜய் அதை கண்காணிச்சு அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லு, இன்னும் சரி பண்ண வரைக்கும் நம்ம அதை உறுதி சொல்ல முடியாது. பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய முழக்கம் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பெயர் பட்டியல் நீக்கும், இந்த 2 கோரிக்கை. இன்னொரு பக்கம் ரஞ்சித் இவர்கள் போன்றவரெல்லாம் அந்த பெயரும் தேவையில்லை, பட்டியல் வெளியேற்றமும் தேவையில்லை, இது பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்து என்னன்னா, தேவேந்திர குல வேளாளர் அரசாண்ட பாரம்பரியம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதை தெரிஞ்சுதான் எல்லாரும் பிரிஞ்சு கிடந்த 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி மத்திய அரசு ரிசர்ச் பண்ணி மானுடவியல் ஆராய்ச்சி பண்ணி தான் எங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க, தேவேந்திர குல வேளாளர்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நாங்கள் விடுதலை ஆகி போனோம்னா, விடுதலை ஆகணும், எங்களுக்கு சமூக விடுதலை தேவை அப்படின்னா நாங்கள் பட்டியலில் இருந்து வெளியில போகணும், ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்குறோம். ஏன் அதை கேட்குறோம்னா, நாங்கள் உழைக்கிறவங்க, விவசாயத்தை சார்ந்தவங்க, விவசாயம் பார்த்தவங்க, அந்த காலத்தில் அரசர்கள் காலத்தை போரிட்டவங்க, தளபதியாக இருந்தவங்க. இப்பேற்பட்ட குலத்தை இழிநிலைப்படுத்தி யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கிறதுக்காண்டி நாங்கள் அதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா படிக்கிறாங்க, நல்ல மேலே வராங்க. படிக்கிறவனை கூட இப்போ ஒரு 1000 மார்க்குக்கு 999 மார்க் வாங்குறவனை கோட்டாவில் தான் எடுக்கிறானே தவிர மெரிட்ல எடுக்கிற மாட்டேங்க. அப்போ மெரிட் அடிபட்டு போகுது. அப்போ கோட்டாவை பூரா படிச்சவனுக்கு தான் நீங்க கொடுக்குறே தவிர படிக்காத ஒரு தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது அது எதுக்கு எங்களுக்கு தேவையே இல்லையே. தலித் என்ற வார்த்தையை எனக்கு பிடிக்காது. வேற தலித் யாருமே கிடையாது. அதுக்கு கோர்ட் ஆர்டர் இருக்கு, தலித் என்ற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கான். அது படிச்சாரோ படிக்கலையோ ரஞ்சித்து தான் கேட்கணும். அவங்க எல்லாம் சினிமா முகத்தில் உள்ளவங்க, சினிமா ஆக்டர்ஸ், சினிமா நடிப்பு, சினிமா கதை எழுதுறவங்க, அந்த கதை எழுதிட்டு இருக்க வேண்டியதான். தலித்துன்னு சொன்னா யாரும் தலித்துன்னு சொல்லி உங்களை ஏன் நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க? நான் என்னுடைய கேள்வி. நான் பிறந்த சாதி இருக்கு, எனக்கு பிறந்த குலம் இருக்குது, பிறந்த அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நீங்க எதுக்கு அடையாளப்படுத்துறீங்க தலித்துன்னு சொல்லி?
அது அப்படின்னா அந்த தொழிலுக்கு அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு எவனா சொல்லுங்க பார்ப்போம். அம்பேத்கர் எங்கேயாவது சொல்லிக்காரா தலித்துன்னு சொல்லிக்காரா? இல்லையே. இவங்களா ஒரு பூரா விட்டு தலித்திம்பாங்க, சிலவன் சேரிம்பா. ஏயா பட்ட பேர் வச்சே இந்த மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எஸ்சின்னு சொல்லி. எதுக்கே பட்ட பேர் வைக்கிற? சொல்ல சாதி பேரை சொல்ல, நீ பிறந்த சாதியை சொல்ல. எஸ்சிகளை நான் கேட்கறது பிறந்த சாதியை சொல்லியா, குளத்தை சொல்லு. அதையே மறைச்சிக்கிட்டு புனப்பெயர் வைக்கிறீங்க. எல்லா ஜாதி எத்தனை சமுதாயம் இருக்குது, அவங்க எல்லாம் அவங்கவுங்க சாதியை சொல்லும்போது நீ மட்டும் சொல்ல மறைக்கிற அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. குடிப்பெயரை சொல்வதனால அது RSS உடைய கருத்து அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை பதிலுக்கு இவனுக்கு ஒரு வேலை வட்டியே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் RSS இந்துத்துவா, RSS இந்துவா, இவனுக்கு வேற பொழப்பே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சில தலைவர்களுக்கு பொழப்பு இல்லாம பேசிட்டாலே தான். சப்ஜெக்ட் கிடைக்கல உடனே RSS, மோடி, பிஜேபி, இந்த தவிர வேற ஜனாதனம், இதை தவிர வேற எதுவும் பேச தெரியாது. அந்த மாதிரி சிலவங்களுக்கு கோவம் வேற இல்லை. இந்த மாதிரி தவறா மக்கள் மன்னர்ல விஷத்தை பரப்புறாங்கிறது என்னுடைய வேதனையை சொல்றேன். இல்ல இந்த PCR சட்டம் இதெல்லாம் வந்து கிடைக்காம போயிடும், அந்த பட்டியல இருந்து வெளியேறிட்டா அந்த நன்மைகள்லாம் வேணா பட்டியலுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இப்ப மட்டும் என்ன பட்டியல் சமுதாயத்துக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு, என்ன நன்மை கிடைச்சிட்டு சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுவுமே கிடைக்கல. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற நிதியவே இவங்க வேற துறைக்கு அனுப்புறாங்களே. அரசு ஆட்சி ஆண்டவங்க, ஆண்டுகிட்டு இருக்கவங்க எல்லாருமே. இப்பதான் இந்த முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லி அதை கண்காணிக்க சொல்லியிருக்கிறாரு. அது எந்த லெவல்ல உண்மை வரும் வராதுன்னு அந்த பட்டம் உண்மையிலே யூட்டிலைஸ் பண்ண போறாங்களான்னு தெரியல. தெரியாம நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால இந்த அரசு அதை மிஸ்யூஸ் பண்ணிச்சு, இது உண்மை, எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப சமீபத்துல அந்த மாஞ்சோலை படுகொலை நினைவு தினம் நீங்களும் அந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தீங்க. நீங்க அந்த சமயத்துல அந்த களத்துல மிக முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறீங்க. இது மாதிரியான சம்பவங்களுக்கு வந்து இந்த சட்டங்கள் தான் நம்மளை பாதுகாக்கும், பட்டியலிட்டு வெளியேறிட்டோம்னா இந்த பாதுகாப்புலாம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கறது விமர்சனம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. தாமரை ஆற்றுப்படுகையில செத்தது வந்து அநியாய ஜனநீயான பெரிய படுகொலை, ஒத்துக்கிற வேண்டியதான். அது எல்லாருமே இருந்து கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதில் செத்தவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் மட்டும் இல்லை, அதில் ஒரு முஸ்லீம் 2 பையங்க இறந்துருக்காங்க, இன்னொரு கம்யூனிட்டிக்காரங்க இறந்துருக்காங்க, நிறைய பேர் இறந்து எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. ஆனால் கொண்டாட அதிகமாக இறந்தது வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு, அதை வேணா ஒத்துக்கிறேன். அது இறந்ததை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க. இறந்து போனவங்களுக்கு இன்னும் தெரியவே ஊழல் நடந்துச்சு, கமிஷன் நடந்துச்சு, மோகன் கமிஷன். அந்த கமிஷன்ல இவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கூட ஒரு பையில வாங்கி கொடுக்கல. நான் போய் பேசுறேன் கமிஷன்ல உட்காந்து, முதல்ல டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க சார். எல்லாருமே வர வச்சு அழைக்கிறாங்க, மாஞ்சோல்ல இருந்து வா போன்னு. அந்த மக்களுக்கு தெரியும். நான் போய் இருந்து முதல்ல நீங்க வாலின்றா போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சோம். இப்ப தலைவர்கள்லாம் நீ பேசுறாங்களா, நாங்க அப்ப போராடுறாங்கல்ல, ஒரு தலைவனும் போய் அங்க டெத் சர்டிஃபிகேட் கூட வாங்கி கொடுக்கல. நான் தான் போய் இப்ப மோகன் கமிஷன்ல ஏறி கூண்டுல ஏறி சொல்லி அதை உடனடியா நீங்களே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க வச்சேன். இந்த மாதிரி செத்தது வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் போராட்ட களம் என்பது சமூக விடுதலை வேணும் அப்படிங்கிறது பண்ணாங்க. அங்க மாஞ்சோலை எஸ்டேட்ல நடந்த கொடுமைகள்லாம் அதிகம் தான். இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா துரத்தி விட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க மக்கள்? அந்த படுகொலைக்கு வந்து கருணாநிதி அவர்களை தொடர்புபடுத்தக்கூடாது, அது காவல்துறையுடைய ஒரு பயங்கரவாதம் இப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் அரசியல். எந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில டாக்டர் கிருஷ்ணசாமி ஊர்வலம் நடத்தி அங்க 17 பேர் செத்தாங்களோ, செத்த மறுகணமே அவரோட கூட்டணி வச்சு எலெக்ஷன் நின்னாரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்போ இது என்ன பார்வை? அப்போ மக்கள் அரசியல் பார்வை தான். அரசியலுக்காக வேண்டி 17 பேர் செத்தாங்க, அவ்வளவுதான். இவங்க தலைவர்கள் அவங்கள பயன்படுத்துறாங்க. அதை வச்சு இன்னைக்கு வருஷம் ஊர்வலம் போறது, வைக்கிறது, கருப்பு சட்டை அணிது, அன்னைக்கு 23ஆம் தேதி போய் ஆற்றுப்படுகையில் பூ போடுறது, இது வந்து அரசியலா தான் பண்றாங்க. அப்பனா அன்னைக்கு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினால் அழிக்கப்பட்ட 17 பேர் அழிஞ்சிக்கும் போது நான் இவரோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி வேற கட்சியோட வச்சுக்கலாம், தனிச்சு கூட நின்றுக்கலாம்ல. ஏன் அவரு போல? எல்லாம் அரசியல். மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் நிறைய இருக்குது, அது நடந்துகிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து பல்வேறு இந்த சாதிய மோதல்கள், குறிப்பா தென் மாவட்டங்களில் ஒரு 2 சாதிகள் அவங்களுக்குள்ள அடிக்கடி மோதல்ங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இன்னமும் அந்த போக்கு தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு சில குக்கிராமங்கள் ஜாதிய வன்முறைகள் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. 100%ல இப்போ 1% 2% தான், ரொம்ப கிடையாது. முன்னால 99% இருந்துச்சு. இப்போ ஜாதிய வன்முறை ஒரு சில காலச்சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில குக்கிராமத்தில் இருக்கு. ஆனா உண்மையிலே அங்க நடக்கிற கொலைகள் எல்லாம் மது, கஞ்சா, போதை, இதுதான் நடக்குது. இதுதான் உண்மை. கஞ்சா போதையில தான் கொலை நடக்குது, தவிர சாதியினால கொலை நடக்குன்னு சொன்னா நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமோ ஜான் பாண்டியனோ ஏற்றுக்க மாட்டேன். ஜாதிய கொலைகள் குறைந்து விட்டது, ஒரு சில பகுதியை தவிர. ஒரு சில பகுதி நடக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கை தற்போது சிபிஐக்கு தமிழக வெற்றி கழக அரசு வந்து மாத்திருக்கிறாங்க. அந்த வழக்கினுடைய விசாரணை சரியான திசையில நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
எனக்கு நம்பிக்கை கிடையாது, சிபிஐ மேல நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னா, சீனியர் அட்வொகேட் சங்கர சுப்புன்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவருடைய பையன் படுகொலை தெரியுமா? சிபிஐ தானே கொடுத்தாங்க. இது வரைக்கும் அவருடைய ரிசல்ட் என்ன? வருஷம் என்ன? எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 15 வருஷம் மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் என்ன? சிபிஐ என்பது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு துறை. சிபிஐ எல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஆனா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் வரவேற்றிருக்கிறாங்களே. சிபிஐ வேணும் இவங்க கண்மூடித்தனமா கேட்கறாங்க, கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அரசுடைய கடமை முடிஞ்சு போச்சு. சிபிஐ கொடுத்துட்டா எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னுவாங்க. சிபிஐ என்ன செஞ்சிருக்கு இது வரைக்கும் நான் கேட்கிறேன். எத்தனை சிபிஐ வழக்கு கிடக்கு, பெட்டி பம்பா கிடக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், அண்ணன் சங்கரசுபடிய பையன் இறந்ததுக்கு சிபிஐ வழக்கு போட்டு அவர் கோர்ட்டு மூலமா ஆர்டர் வாங்கி சிபிஐக்கு கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் அவருடைய ரிசல்ட் என்ன? ஆண்டுகள் எத்தனை வருஷம் ஆச்சு? 15-20 வருஷம் ஆச்சு. விசாரிக்க சொல்லி கண்டிப்பா அதுக்கு ஒரு நியாயம் நீதி கிடைக்கும்னு சொன்னா மக்கள் ஏமாற போறாங்க, கிடைக்காது. நீங்க இந்த பொதுவா தமிழ் சமூகத்துல ஒரு மிக மூத்த ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் நீங்க இருந்திருக்கிறீங்க. ஒரு புதிய அரசியல் எரா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்றீங்களா தாவேக்காவுக்கு பிறகு? அதாவது தாவக்கா வந்து 2 அரசியல் கட்சியை நிராகரிச்சு 2 பேருடைய வெறுப்புகளை சம்பாதிச்சு இந்த புதுசா ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி மக்களுடைய முடிவில் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. அதை நான் வாழ்த்துறேன், இல்லைன்னு சொல்லலை. மீண்டும் இவங்களுடைய ஆட்சியை வைத்துதான் மக்கள் நிர்ணயம் பண்ணுவாங்க. நிறைய கட்சிகள் துவங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில முதல்ல ஆரம்பிச்சது நான், டாக்டர் ராமதாஸ், தீரன். வன்னிய சங்கத்துடைய ஃபவுண்டர் யார் தெரியுமா? டாக்டர் ராமதாஸ்ன்னு இவங்க சொல்றாங்க. சுப்பிரமணியம் ஐஏஎஸ். இதுவரைக்கும் அந்த கட்சியோ அந்த கழகமோ ஏன் சொல்லல? அவர் தான் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சவர். அப்புறம் தான் டாக்டர் வந்தார். அவர் எங்களோட இருந்தார், அவங்களோட இருந்தார், நானும் அவங்களோட இருந்தேன். சுப்பிரமணியம் இந்த ஐஏஎஸ் தான், ரிட்டையர்டு ஐஏஎஸ் தான் முதலாக வன்னியர் சங்கம் ஆரம்பித்த ஒரு தலைவர், ஃபவுண்டர். அதுக்கப்புறம் தான் டாக்டர் ராமதாஸ். ஆனா இதே டாக்டர் ராமதாஸோ அவங்க குடும்பமோ அவங்களுடைய வன்னியர் மக்களோ அந்த சுப்பிரமணியம் ஐஏஎஸ் ஏன் மறந்தீங்க? தவறா இல்லையா? செய்த நன்றியை மறக்கூடா இல்லையா? தீரன் தெரியாதா? இப்ப தீரன் ஒரே மேடையில இப்ப அவரும் இல்ல இருக்காரு. அவரு அங்கிட்டு போனாரு, கடைசியில வந்துட்டாரு. அது தப்பு இல்ல. அவருக்கு பிடிச்சிருக்கு போனாரு, பிடிக்கல போனாரு, மறுபடி வந்தாரு. அவருக்கு ஏன் அதெல்லாம் அவர் பிரச்சனைப்படுத்தல. யாரு உருவாக்குனாங்களோ அவங்கள பத்தி ஒருத்தருமே பேசல. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சுப்பிரமணியம் ஐஏஎஸ் தான் வன்னியர் சங்கத்துடைய தலைவர் முதல்ல. அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் நிர்ணயிக்கப்பட்டதான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் உண்மை. அவங்களே மறந்துட்டாங்க. நம்ம அதுல என்ன பண்ண முடியும்? இப்ப டாக்டர் ராமதாஸ் அரசியல் துறவரம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாரு. அது தமிழக அரசியல் ஒரு புதிய வார்த்தை, ஒரு சொல்லாடல். மீண்டும் பாமக ஒன்று சேர்ந்துருச்சு. அன்புமணி அவர்களை தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாமக ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி பிரிஞ்சு இருந்ததுனால ஒரு பிளவை சந்திச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல, அது அவரு டாக்டர் ராமதாஸ் எடுத்த முடிவு தவறான முடிவு. ஏற்கனவே உங்களுடைய பையனை டிக்ளேர் பண்ணிட்டீங்க. டிக்ளேர் பண்ண பிறகு எதுக்காக வேண்டி அவரை நீக்கினீங்க? நான் அவங்க கிடையாதுன்னு சொன்னீங்கன்னு தெரியல. அது அவங்களுக்குள்ள குடும்ப சண்டைன்னு தான் நாங்கள் நினைக்கிறேன், கெஸ் பண்றேன். எதுக்காக வேண்டி அவர் போனாரு, எதுக்காக வேண்டி துறவரம் போறது கரெக்ட் தான். அவர் வயசாகி போச்சு, 88 வயசாச்சு. இதுக்கு மேல அவர் ஃபீல்ட்ல இறங்கி நடந்து போக முடியாது. அவரை முதன்மையா வச்சு அவர் பையன்கிட்ட கொடுத்தது சரிதான், தப்புன்னு சொல்ல. பிரிஞ்சு கிடக்காங்கலாம் சொல்ல. அப்பம் புள்ள என்னங்க பிரிவாங்க? என்னங்க இது போய் பிரிஞ்சு கிடக்காங்க சேர்ந்தாங்கிறதே தவறுங்க. இருவரும் ஒரே அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை போய் நீங்க பிளவாயிட்டாங்க, பிரிஞ்சுட்டான்னு சொன்னா அது மீடியால சொல்ல தவறு. அவங்களா தான் இருக்காங்க, நம்ம தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரே அணியா இருந்தா நல்லது தானே, சிறப்பு தானே. இப்போ அவர் யங் ஜெனரேஷன், அன்புமணி யங் ஜெனரேஷன், எல்லாரும் பிடிக்கும், எல்லாரும் வளர்க்கணும்னு கஷ்டப்படுறாரு. அவங்க அப்பா விட்ட பணியை அவர் செய்யணும். அதுக்கு அவருக்கு இடம் கொடுக்குறது சரிதானே. அதுல என்ன தப்பு இருக்கு? வரட்டுமே, வாழ்த்துவோம். அவர் ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஒரு வாரிசு வரணும், அவர் தானே வர முடியும். வேற யாரும் நம்ப முடியாதுல்ல, விட்டுட்டு ஓடி போயிடுவாங்கல்ல. அதனால அவர் வச்சு சரிதான். ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. வடக்க வன்னியரும் தெற்க தேவேந்திர குல வேளாளரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நம்ம தான் ஆட்சி அமைப்போம். அதாவது இது 1989 வன்னியர் பல்லர் பள்ளியர் ஒற்றுமை மாநாடு நானும் டாக்டர் ராமதாஸும் மதுரையில் போட்டோம். அப்போ 5 லட்சம் பேரை கூட்டோம். அவருடைய தலைமையில என்னுடைய முன்னிலை நடந்துச்சு. எங்க மதுரையில தான் நடத்தணும் பெரிய மாநாடு. பல்லர் பள்ளியர் ஒற்றுமை மாநாடு, அது தேவேந்திர குல வேளாளர் வன்னியர் ஒற்றுமை மாநாடு. இது அந்த காலத்திலிருந்தே சொல்றாரு. ஆனால் டாக்டர் ராமதாஸுடைய தவறுனால தென் மாவட்டங்கள் தேவேந்திர குல வேளாளர் அவரை ஏத்துக்கல. அதான் உண்மை. அதன் அடிப்படையில் அதுக்கு சில காரணம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு சில தவறுகள் நாங்களே வெளியில போறதுக்கு அதான் காரணம். இன்னைக்கும் அந்த சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை.
சேருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை கூட்டணி அமைகிறது அதுக்கான சாத்தியம். கூட்டணி என்பது வேறு. கூட்டணி அரசியல் ரீதியா தானே வரும், ஜாதி ரீதியா வராதுல்ல. இப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதியா ஏன் பாக்குறீங்க? அது ஒரு பாட்டாளி மக்கள் ஒரு கட்சி இல்ல. அவங்க சொல்ற இது வந்து இருவரும் ஒரு தாய் மக்கள், ஒரே கொடியில் பொத்தி சமுதாய ரீதியில ஒரு தாய் மக்கள். அதாவது பள்ளர் பள்ளியில் ஒற்றுமை மாநாடு நடத்திருக்கோம். தேவேந்திர குல வேளா தேவரும் ஒரே தொழில் பாக்குறாங்க, விவசாயம் பாக்குறவங்க, அக்ரிகல்ச்சர் எல்லாமே இவங்க 2 பேரும் ஒரே நடைமுறை. ஒருத்தர் 2 பேரும் மாரியம்மனை கும்பிடுறாங்க, 2 பேரும் கருப்புசாமி கும்பிடுறாங்க. ஒரே எல்லா ஐதீகத்துல 2 அண்ணன் தம்பி தான். எப்படி பிரிஞ்சாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. எங்களை கொண்டு போய் எச்சில சேர்த்துட்டாங்க, அவங்கள சேர்க்கலையே. நாங்க 2 அண்ணன் தம்பி தான். இல்ல அதுல எந்த மாற்றுக்கிறது, நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான் இப்போ வரைக்கும். ஆனால் அரசியலுக்கு சாத்தியப்படுமானா முடியாது, வாய்ப்பு இல்லை. உங்களைப் போலவே உங்களுடைய பேர் பல இடங்களில் சீமானவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சியும் அல்லது சீமானவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் இணைந்து ஒரு களத்தை முன்னெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? அரசியல் சூழ்நிலையை பொறுத்தா சொல்ல முடியும், இப்ப சொல்ல முடியாது. தேர்தல் காலகட்டம் தான் பதில் சொல்லணும். இப்போ இன்னைக்கு எதிரிக்கு எதிரி நண்பன், நண்பனுக்கு எதிரி. இப்போ திமுகவும் ஏடிஎம்கே ஒன்றா சேருதுன்னு சொல்லிங்கன்னா சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி சீமான் கட்சி வச்சிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிறைய கட்சிகள் ஒன்றா சேர்ந்து சேர்றதுனால தவறு இல்லையே. கூட்டணி தானே வெற்றி பெறும், தனிச்சுன்னு ஜெயிக்க முடியாது இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு கூட்டணி தேவைதானே. இப்ப சீமான் அவர்கள் தொடர்ந்து தாவேக்காவை விமர்சிக்கிறாரு. இடைத்தேர்தல் வந்தா, இடைத்தேர்தல் எப்போ வரும் நான் வெறியோட காத்துட்டு இருக்கிறேன், இதுக்கு பிறகுதான் நான் களத்துக்கே வருவேன், நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அது மக்கள் தான் முடிவெடுக்க முடியும், நீங்கள் நானும் முடிவெடுக்க முடியாது. அது மக்கள் முடிவெடுப்பாங்க. இடைத்தேர்தல் என்பது எதிர்பார்க்கிற ஒன்று. ஆனால் இடைத்தேர்தலில் மீண்டும் அந்த வெளியில போனவனுக்கு திருப்பி சீட்டு கொடுத்தாங்கன்னா சத்தியமா தாவாக்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனு திருடனை கொண்டு போய் மறுபடியும் சீட்டை கொடுத்தீங்கன்னா. சமீபத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருந்தார். வர 7ஆம் தேதி அவர் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி அவர்களோடு நீங்க இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது காலச்சொல்லையை பொறுத்து. இப்போ ஏடிஎம்கேல நானும் அவரும் ஒன்றா இல்லையா இருந்தோம்ல. எடப்பாடி அரசியல் அதிமுகவில் நானும் இருந்தோம், அவரும் இருந்தோம், ஒரு நேரத்தில் இருந்தோம். அரசியல் ரீதியா ஒன்று இணைக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இருவரும் ஒன்று இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு சாத்தியம் இல்லை. வேல்முருகன் அவர்கள் ஒரு தனி அணியா இருக்கிறாரு. அவரும் தொடர்ந்து உங்க மேல ஒரு நன்மதிப்பை வெளிப்படுத்திட்டு வர்றாரு. வேல்முருகன் அவர்கள் உங்களுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கு சார்? வேல்முருகன் தம்பி தான், நல்ல பையன், நல்ல ஒரு ஆக்டிவான தம்பி தான், நல்ல ஒரு போராளி தான், இல்லைலாம் சொல்ல முடியாது. நல்ல பையன், அவ்வளோதான். பட் அவருடைய அரசியல் பயணம் வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு கொண்டு. அவருடைய பயணங்கள் வேற, என்னுடைய பயணங்கள் வேற, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் கொண்டு. அவருடைய பார்வையில் அவர் போறாரு, என்னுடைய பார்வையில் நான் போறேன், அவ்வளோதான். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.